ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை குட் லக் சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு ப்ராப்பர் ப்ளவுஸ் கட்டிங் தாங்க. ஏற்கனவே பார்ட் 1 பார்ட் 2 போட்டிருந்தேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு வாங்க. ரொம்ப தெளிவாக கிளியராக போட்டிருக்கேன். கண்டிப்பாக ப்ளவுஸ் பழகுற எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது டவுட் இருந்தால். இப்போ பின்பக்க அளவு வந்து நம்ம கட் பண்ணிட்டோம். அதே மாதிரி ஸ்லீவ் வந்து கட் பண்ணிட்டோம். இப்போ கிராஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். இப்போ வந்து பின்பக்க அளவை கட் பண்ணதை அப்படியே நம்ம போட்டு மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து கிராஸ் கட்டிங். பாருங்கள், மடிப்பு எப்பயும் போல் என் பக்கம்தான் இருக்குது. அதே மாதிரி வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டு அதை மாற்றிடாதீங்க. மடிப்பு நம்ம பக்கம் வர மாதிரி தான் வைக்கணும். இப்போ வந்து கிராஸை நம்ம பின்பக்க அளவு வந்து கட் பண்ணதை அப்படியே மேலே போட்டு நம்ம கிராஸாக போட்டு மார்க் பண்ணுவோம். இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ். கிராஸ் கட்டிங்க்கும் நேர் கட்டிங்க்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கிராஸாக போட்டோம்னா கிராஸ் கட்டிங், இதே நேராக போட்டு கட் பண்ணோம்னா அது நேர் கட்டிங். இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னா, கிராஸாக போட்டு நம்ம ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணையில் கொஞ்சம் எடுப்பாக இருக்கும். இதே நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக போட்டு ஸ்டிச் பண்ணிங்கன்னா ஃப்ளாட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம் அதுக்கு இதுக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கிராஸாக போட்டு அப்படியே சுற்றி நம்ம மார்க் பண்ணிக்கிடுவோம். நான் எப்படி போட்டிருக்கேன்றதை பாருங்கள். ஸ்லீவ் கட் பண்ண பக்கம் தான் ஷோல்டர் வர மாதிரி வச்சுருக்கேன். அதே மாதிரி நீங்களும் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், அதை அப்படியே சுற்றி வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோன்றதை ஒன் பை ஒன்னாக நீங்கள் நோட்டில் எழுதிக்கோங்க. ட்ராயிங் பண்ணனாலும் ட்ராயிங் பண்ணி வச்சுக்கோங்க. எப்பயுமே மறக்காது. நம்ம ஒவ்வொரு தடவையும் எப்போ எடுத்தாலும் நமக்கு ஞாபகம் இருக்கும். அதே மாதிரி ஷார்ட்லேயும் போட்டு கட் பண்ணிக்கோங்க. ஷார்ட்டு இது இல்லைன்னா மந்த்லி காலண்டர் அந்த மாதிரி போட்டு பேப்பர் கட்டிங்கும் போட்டு வச்சுக்கோங்க. யாருக்காக தைக்கிறீங்களோ அந்த பேப்பர் கட்டிங்கில் உங்கள் நேம் போட்டு வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் பலகையில் ரொம்ப கிளியராக தெளிவாக புரியும். அதனால் நோட்டில் நீங்கள் வந்து கண்டிப்பாக எழுதி வச்சுக்கோங்க. நான் இப்படி என்ன பண்ணீங்களோ அதை அப்படியே எழுதி வைங்க. நான் இந்த மாதிரி துணி எடுத்தேன், இந்த மாதிரி இந்த அளவு போட்டேன், இப்படி மார்க் பண்ணேன்னு உங்களுக்கு புரிகிற மாதிரி நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அப்போ எப்பயுமே உங்களுக்கு அது வந்து மறக்காது, யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே நம்ம அதை போட்டு ஃபுல்லாக சுற்றி ட்ராயிங் பண்ணியாச்சு. கீழ் பக்கம் மட்டும் நான் மார்க் பண்ணலை. ஷோல்டர்லேருந்து ஆம்கோல் வளைவு உடம்பு எல்லாமே வந்து மார்க் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், இது வந்து கையோட வளைவு தான் நம்ம இப்போ மார்க் பண்ணுறது. அந்த வளைவு இருக்கு இல்லையா, அந்த இடத்துல மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு இறக்கி வளைவாக வந்து குடஞ்சி கட் பண்ணணும். அதே ஷோல்டர் அளவையும் சைடு இடுப்பளவும் மாறிடக்கூடாது. கரெக்டாக அந்த வளைவு கிட்ட மட்டும் ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே கொஞ்சம் இறக்கி அப்படியே வளைவாக மார்க் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு தெளிவாக தெரிகிற மாதிரி போகிறேன். இது பழைய அளவு 1/2 இன்ச்சு வந்து நான் எக்ஸஸாக வச்சு மார்க் பண்ணி ட்ராயிங் பண்ணியிருக்கேன். இது வந்து கிராஸ் பக்கத்துக்கு நம்ம அப்படி தான் வந்து கட் பண்ணணும். ஏற்கனவே ஸ்லீவ்லேயும் இதே மாதிரி கட் பண்ணியிருக்கோம். அந்த ரெண்டுமே ஸ்லீவில் கட் பண்ணதும் இந்த கிராஸில் கட் பண்ணுறதும் ஒரே மாதிரி வர மாதிரி நம்ம ஜாயின் பண்ணணும். அது வந்து நான் தைக்கையில் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் எடுத்துட்டேன். அளவு ப்ளவுஸை பிரட்டி விட்டுக்கோங்க. பிரட்டி விட்டுட்டு கரெக்டாக ஷோல்டரை பிடிச்சி ஷோல்டர்லேருந்து கழுத்தோட அந்த கொக்கி பட்டி இறக்கத்தை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போ பாருங்கள், தையலுக்காக நம்ம விட்டுருந்தோம் இல்லையா, அந்த பக்கம் கை ஜாயின் பண்ண பக்கம், கையும் பட்டியும் ஜாயின் பண்ண பக்கம் எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நம்ம கையை கழிச்சாச்சு. கையை கழிச்சிட்டு உடம்பு பகுதி தான் இப்போ நம்ம கிராஸ் தானே வெட்டுறோம். அப்போ அதோட அளவு தான் நம்ம வந்து எடுக்கணும். இப்போ பாருங்கள், கரெக்டாக தையலுக்கு நேராக ஒரு கோடு, எக்ஸஸாக ஒரு 1/4 இன்ச்சு தையலுக்காக. இப்போ தையலுக்கு நேராக ஒரு கோடு, எக்ஸஸாக தையலுக்காக 1/4 இன்ச். பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணியாச்சு. இது பாடியோட கரெக்டான அளவு. அதே மாதிரி இப்போ கழுத்த அளவை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். கிராஸ் மட்டும் எப்பயுமே கவனமாக பார்த்து கரெக்டாக வெட்டினா மட்டும்தாங்க முன்பக்க அளவு கரெக்டாக வரும். இதுதான் ஒரு ப்ளவுஸ்க்கே எப்படி சொல்கிறது, உயிர் மாதிரி. அப்போ நம்ம அதை கரெக்டாக வெட்டணும். கொஞ்சம் கூட அளவு மாறிடக்கூடாது. இந்த வீடியோ வந்து ரொம்ப தெளிவாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரை பாருங்கள். ஆரம்பத்தில் சொன்ன மாதிரி தான், டெய்லரிங் பழக ரொம்ப ரொம்ப பொறுமை வேணும். ஆனால் பழகிட்டிங்கன்னா இதை விட சிறந்த தொழில் எதுவுமே கிடையாது. பாருங்கள், நான் எப்படி மார்க் பண்ணுறேன்றதை பாருங்கள். கரெக்டாக ஷோல்டரில் வச்சுக்கோங்க. எந்த காரணத்தை கொண்டும் நகன்றக்கூடாது.
கரெக்டாக வச்சு மார்க் பண்ணுங்கள். பாருங்கள், ஷோல்டரோட அளவை நான் கரெக்டாக வச்சுருக்கேன். வீடியோவில் தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரியல. கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணி அப்படியே கழுத்தோட இறக்கத்தை நம்ம மார்க் பண்ணிக்குவோம். அந்த ஷேப் வந்து நமக்கு அப்படியே போட்டோன்னே கரெக்டாக வந்துடும். அதே மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. பட்டன் பட்டி நேராக இழுத்திங்கனாலே அந்த கழுத்தோட இறக்க ஷேப் வந்து நமக்கு கரெக்டாக கிடச்சிரும். இதுக்கு தான் அயர்ன் பண்ணிக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப தெளிவாக தெரியும். நான் வந்து அயர்ன் பண்ணாமல் தான் எடுக்கிறேன். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிக்கோங்க. அளவு ப்ளவுஸை அயர்ன் பண்ணிக்கோங்க. பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அப்படியே கூட நீங்கள் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா அதை எடுத்துட்டு அந்த டானாப்பட ஒரு மார்க் போட்டு கார்னர்லேருந்து 1.5 இன்ச் குறித்து நீங்கள் வளைவு போட்டுக்கலாம். எப்படினாலும் போட்டுக்கலாம். நான் அப்படியே வரைஞ்சிருக்கேன். இருந்தாலும் அதை எப்படி போடணுன்றதை நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். அதே மாதிரி பின்பக்க அளவுலேருந்து முன்பக்க அளவு ஷோல்டர் கொஞ்சம் உள்ளடங்கி வரும். நீங்கள் கரெக்டாக பின்பக்க அளவே அப்படியே எடுத்திங்கன்னா க்ளோஸ் நெக்காக வந்துடும். கொஞ்சம் வந்து விரிஞ்சு வரணும் முன்பக்கம். அதனால் பின்பக்க ஷோல்டர் அளவுலேருந்து ஒரு 1/4 இன்ச்சு உள்ளடக்கி போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள், கழுத்தோட அளவு வரைஞ்சாச்சு. இது உங்களுக்கு அந்த மாதிரி அதிலே ப்ளவுஸில் வரைய தெரிலன்னா இந்த மாதிரி டானாப்பட ஒரு மார்க் போட்டு கார்னர்லேருந்து 1.5 இன்ச் வச்சு அந்த வளைவு போட்டுருங்க. அதிலேருந்து 1/4 இன்ச்சு உள்ளே தான் வரணும். முன்பக்கத்துக்கு மட்டும் 1/4 இன்ச்சு கொஞ்சம் உள்ளே வரணும். ஆனால் ஷோல்டர் அளவு மாறிடக்கூடாது. ஷோல்டர் அளவு அப்படியே தான் இருக்கணும். நம்ம பின்பக்கத்தில் கழுத்தளவு மார்க் பண்ணோம் இல்லையா, அதே மாதிரி தான் இதுவும். பாருங்கள், அது 1.5 இன்ச் மார்க் பண்ணியாச்சு. அதுக்கு அடுத்து வந்து அளவு ப்ளவுஸை எடுத்து பட்டன் பட்டி பக்கம், அதில் வளையம் பக்கம், நம்ம கொக்கி மாட்டுறோம் இல்லையா, அந்த மாதிரி வளையம் பக்கம் எடுத்து 4வது கொக்கிக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 1 2 3 4வது கொக்கியில் மார்க் பண்ணுங்கள். எதுக்காக 4வது கொக்கியில் மார்க் பண்ணுறோன்னா, பட்டியோட ஜாயிண்ட்டு அந்த கிராஸில் சென்டரில் ஒரு டாட்டு பிடிச்சிருப்பாங்க பாருங்கள். பட்டன் பட்டிக்கிட்ட வந்து இப்போ நான் வச்சுருக்கேன் பாருங்கள், அந்த இடத்துல ஒரு டாட்டு வரும். அப்போ அந்த டாட்டுக்காகவும் பட்டி ஜாயிண்ட்டுக்காகவும் 1 இன்ச்சு எக்ஸஸாக வேணும். அதனால் நம்ம டேரெக்டாக 4வது கொக்கி வச்சுருவோம். ஆனால் கிராஸில் வந்து 3வது கொக்கியிலே கிராஸ் பீஸ் அளவு முடிஞ்சிடும். எக்ஸஸாக 1 இன்ச்சு வைக்கிறோம். அதுக்காகத்தான் 4வது கொக்கி மார்க் பண்ணுறோம். அதுக்கப்புறம் பாருங்கள், கிராஸ் டாட் இதுதான் ரொம்ப ரொம்ப தெளிவாக கவனமாக பார்த்துக்கோங்க. கிராஸை பிடிச்சி ஷோல்டரை 2ஆக மடக்கி சென்ட்ரு பகுதியில் பிடிச்சிக்கோங்க. ஷோல்டர் பீஸை 2ஆக மடிச்சுக்கோங்க. கிராஸ் பீஸை பிடிச்சிக்கோங்க. ஸ்ட்ரெயிட்டாக பிடிச்சிக்கோங்க. அதாவது சென்டர் டாட் இருக்கு இல்லையா, அதுதான் கிராஸுன்றேன். அதை பிடிச்சி கரெக்டாக வச்சுக்கோங்க. நான் எப்படி வைக்கிறேன், எப்படி மார்க் பண்ணுறேன்றதை தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ஷோல்டரோட அளவு வந்து 3 இன்ச்சு இருக்குன்னா 3 இன்ச்சு இருக்குது பாருங்கள். இப்போ கை வளைவு பக்கம் 2 இன்ச்சை விட்டுட்டு ஷோல்டர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது 3 இன்ச்சு இருக்குன்னா கழுத்தளவுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 3 இன்ச்சு இருக்குது. கழுத்தளவுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. கழுத்தளவுனா பட்டன் பட்டி வர்ற பக்கம் தான் கழுத்தளவு. இது வந்து கையோட வளைவு. கழுத்தளவுலேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. இந்த பக்கம் 2 இன்ச்சு இருக்கும். ஷோல்டரில் 3 இன்ச்சுனா 1 இன்ச்சை வந்து பட்டன் பட்டி பக்கம் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அந்த பக்கம் நம்ம மார்க் பண்ணியிருக்கேன். அந்த பக்கம் மார்க் பண்ணி அதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சென்ட்ரு டாட்டோட அளவு வந்து அங்கேருந்து தான் நம்ம பிடிக்கணும். நான் அந்த 1 இன்ச்சு மார்க் பண்ணியிருக்கேன்ல, அங்கே தான் வைக்கணும். 1 இன்ச் பாருங்கள், அது 2 இன்ச்சு கையோட வளைவு பக்கம், இது 1 இன்ச்சு கழுத்தோட வளைவு பக்கம். இந்த 1 இன்ச்சிலேருந்து தான் நம்ம வந்து அந்த டாட்டோட அளவு வந்து வைக்கணும். எப்படி வைக்கணும்னு காட்டுறேன் பாருங்கள். இதே மாதிரி பிடிச்சி கரெக்டாக அந்த நீங்கள் எங்கே மார்க் பண்ணியிருக்கீங்களோ அதுலேருந்து தான் வைக்கணும். கை பக்கம் அது வந்துடக்கூடாது. அது எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, ஒருவேளை நீங்கள் இப்போ பாருங்கள், இதை வந்து இந்த 3 ஜாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஸ்கேல் வச்சு போட்டுக்கோங்க. மார்க் பண்ணியாச்சு.
இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக வந்து போட்டுறணும். எதுக்காக நம்ம இப்படி மார்க் பண்ணுறோம் அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நான் விளக்கம் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், ஒருவேளை நீங்கள் இந்த மார்க்கை வந்து கரெக்டாக வச்சுருக்கீங்க. ஒருவேளை நீங்கள் அந்த பக்கமோ இந்த பக்கமோ மார்க் பண்ணிங்கன்னா, இப்போ இந்த பக்கம் மார்க் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கிராஸ் வந்து கை பக்கம் வந்துடும். வெளியில், அதாவது சாரீ கட்டினா வெளியில் தெரியும், அந்த மாதிரி இருக்கும். அந்த பக்கம் மார்க் பண்ணிங்கன்னா கூடு மாதிரி அது உள்ளடங்கி இருக்கும். இதே நீங்கள் சென்டரில் மார்க் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க வித்தியாசம். அதுக்காகத்தான் நம்ம அப்படி மார்க் பண்ணுறோம். இதில் நீங்கள் சென்டர்லனா நீங்கள் நடுவில் தானே மார்க் பண்ணணும் அடுத்த கேள்வி கேட்பீங்க. ஏன்னா நம்ம தையலுக்கு 2 இன்ச்சை கழிச்சிட்டு பார்த்தீங்கன்னா அந்த சென்ட்ரு வந்து கரெக்டாக வரும். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? புரியலைன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், இந்த கிராஸ் டாட் வந்து எவ்வளோ உயரம் மார்க் பண்ணுறேன்னு 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நான் ஒன்று ஒன்றுக்கும் அளவு பக்கத்தில் எழுதுகிறேன். வீடியோவில் கிளியராக இல்லைன்னா நீங்கள் தெளிவாக எழுதிக்கோங்க. ட்ராயிங் பண்ணி கூட மார்க் பண்ணி இந்த அளவு இவ்வளோ வரணும் அப்படின்னு சொல்லி மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ சைடில் வந்து 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்குவோம். பாருங்கள், சென்டர் அளவு 3 இன்ச்சு, சைடு அளவு 1.5 இன்ச்சு. 3 இன்ச்சு இந்த அளவு. அந்த கார்னர்லேருந்து இந்த ஓரத்துலேயும் அந்த ஓரத்துலேயும் பிடிக்கிற அளவு வந்து 1.5 இன்ச். 1.5 இன்ச் இந்த அளவு தாங்க. இந்த அளவு 1.5 இன்ச், அந்த அளவு 1.5 இன்ச். தெளிவாக புரியுதா? இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சென்டரில் 3, சைடில் 1.5. இப்போ இந்த பக்கம் எப்படி மார்க் பண்ணணும், பட்டன் பட்டி பக்கம் அப்படின்னா 3ல் 1 பங்கு மார்க் பண்ணணும். இப்போ ஒரு வேளை 6 இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், 6 வந்து 3 பங்காக போட்டால் 2, 4, 6 அந்த மாதிரி வரும் இல்லையா? அப்போ 6ல் 2 மட்டும் எடுத்து கீழேருந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. அதாவது கிராஸ்கிட்ட இருந்து கீழ் பக்கம் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. 3ல் 1 பங்கு மார்க் பண்ணிக்கணும், அவ்வளோதான். இல்லை எனக்கு 3ல் 1 பங்கு எனக்கு தெரியல அப்படின்னா கழுத்து அளவுலேருந்து மேலே வந்து நான் அதிகமாக இருக்கணும், கீழ் அளவு வந்து ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதை மட்டும் பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், நான் வந்து 2 இன்ச் மார்க் பண்ணிக்கேன். இந்த அளவு அதிகமாகவும் இந்த அளவு கம்மியாகவும் இருக்கணும். அப்போ தான் வந்து கிராஸ் நல்லா நச்சுன்னு வந்து உட்காரும். இப்போ இந்த கார்னர்லேருந்து ஒரு 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு அக்கனா ஷேப்பில் வரும். 1.5 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே நம்ம பிடிச்சிருவோம். அவ்வளோதான். எப்படி பிடிக்கணும்னு நான் தைக்கையில் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன். கட்டிங் போட தெரிஞ்சாலே நீங்கள் தான் பயங்கரமான டெய்லர். இப்போ பாருங்கள், அந்த ஓரத்துலேருந்து அப்படியே ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு இந்த டாட்டுக்கு வந்து அப்படி தான் போடணும். நம்ம வந்து ஒரு 1.5 இன்ச் அளவு மார்க் பண்ணிக்கோங்க. அதோட நிப்பாட்டிக்கிறணும் தையலை, அதை தாண்டி போயிடக்கூடாது. அது வந்து பிரின்சஸ் கட்டிங் ஆயிரும். இப்போ பாருங்கள், ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கோடு, அந்த நெட்டு வரணும், கரெக்டாக வர்ற மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள், அவ்வளோதாங்க. கிராஸோட அமைப்பே அவ்வளோதான். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைக்கையில் கரெக்டாக வரும். 1/2 இன்ச்சு இந்த பக்கம் 1/4, இந்த பக்கம் 1/4 இன்ச்சு மாதிரி பிடிச்சி அப்படியே 1/2 இன்ச்சை சேர்த்து டாட்டு பிடிக்கணும். இப்போ இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? கட் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா அளவையும் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு கட் பண்ணணும். நான் உங்களுக்கு டேப் வச்சும் அளந்து காட்டுறேன். அளவு ப்ளவுஸ் வச்சு எப்படி அளக்கணுன்றதையும் இப்போ காட்டுறேன் பாருங்கள். இப்போ அந்த 3 புள்ளியோட அளவு வந்து 1.5 இன்ச். அதை தான் நான் தனியாக எழுதுகிறேன். சென்டராக மைய பகுதியில் இருக்குல்ல, அந்த 3 டாட்டோட எண்டு வந்து 1.5 இன்ச்சு அளவு கேப்பில் இருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ கட் பண்ணிக்கலாம். கரெக்டாக வச்சு கரெக்டாக மார்க் பண்ணிக்கோங்க. துணியை வந்து நகட்டிடக்கூடாது.
தையலுக்காக மார்க் பண்ணதை தெளிவாக மார்க் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரெக்டாக மார்க் பண்ணி வெட்டிடுங்க. இப்போ அடையாளப்படுத்திக்கோங்க. இதை தாண்டி தையல் வரக்கூடாது. இந்த 1.5 இன்ச்சு அந்த 1.5 இன்ச்சையும் சேர்த்து ஜாயின் பண்ணால் நமக்கு கிராஸ் கிடைக்கும். அப்படி பிடிக்கணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி தான் டாட் பிடிக்கணும். அதுக்கு தான் 1.5 இன்ச்சு மார்க் அளவு கொஞ்சம்னு அடையாளப்படுத்திக்கோங்க. கொஞ்சமாக கட் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்கள், இங்கே அங்கே அடையாளப்படுத்தியிருக்கேன், தையலுக்கும் போட்டிருக்கேன். இதை தாண்டி தையல் உள்ளே வரவே கூடாது. அதுக்குள்ளே தான் தையல் வரணும். கரெக்டாக ஸ்டார்ட் பண்ண இடத்துல பாருங்கள், இந்த மாதிரி பிடிச்சிக்கணும். அவ்வளோதாங்க. இப்போ பாருங்கள், அளவு ப்ளவுஸ் வச்சு நம்ம எப்படி மார்க் பண்ணலான்றதையும் காட்டுறேன். இப்போ டேப்பில் நம்ம அளந்துருக்கோம். இப்போ இது ரெண்டையும் ஒரு பக்கத்துக்கு தான் நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். இன்னொரு பக்கத்துக்கு தெரியணும் இல்லையா? அதனால் இப்படி போட்டு லைட்டாக ஒரு ப்ரெஸ் கொடுத்திங்கன்னா, லைட்டாக அப்படி தட்டி விட்டிங்கன்னா அந்த அளவு வந்து இதில் ஜாயிண்ட் ஆயிடும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணதோடு இல்லாமல் லைக் போட்டு விடுங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக இந்த இதுலேயும் ஜாயிண்ட் ஆயிடுச்சு. இதே மாதிரி நம்ம மார்க் பண்ணி தைக்கையில் ரொம்ப அழகாக இருக்கும், கரெக்டாகவும் இருக்கும். உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஏதாவது உங்களுக்கு புரியலை அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், ப்ளவுஸை வச்சு நம்ம எப்படி அளக்கணுன்றதையும் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். டேப் வச்சு எப்படி அளக்கணுன்றதையும் நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், அந்த கிராஸ் சென்டர் டாட்டை தான் நான் அளக்குறேன். கரெக்டாக 3 இன்ச்சு இருக்குது. நம்ம வச்சது 3 இன்ச்சு தான். தையலுக்கு போக 2.5 இன்ச்சு வரும். அகலம் வந்து 1.5 இன்ச்சு இருக்குது. அதையும் நான் அளந்து காட்டுறேன். வீடியோவில் உங்களுக்கு தெளிவாக தெரியுதான்னு எனக்கு தெரில. இந்த மாதிரி அளந்து நீங்கள் போடையில் அது கரெக்டாக வந்துடும். பாருங்கள், நான் ப்ளவுஸ் வச்சு அளந்து காட்டுறேன். ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணனாலும் இப்படியே மார்க் பண்ணலாம், அளக்கணுன்ற கட்டாயம் கிடையாது. அளவு ப்ளவுஸ் வச்சு நீங்கள் மார்க் பண்ணி பிடிக்கிறதா ரொம்ப பெஸ்ட்டு. ஏன்னா அவங்க கொடுத்த அளவு அப்படியே வந்து அப்ளை ஆகும். அப்போ நமக்கு நல்ல பேரும் கஸ்டமரும் நிறைய கிடைப்பாங்க. கண்டிப்பாக நம்ம ஒருத்தரும் கைத்தொழில் கற்றுக்கிறது ரொம்ப ரொம்ப பெனிஃபிட் தான். இப்போ பாருங்கள், சைடு அளவையும் நான் மார்க் பண்ணி காட்டுறேன். நம்ம மார்க் பண்ண எல்லா அளவுமே கரெக்டாக வந்திருக்கு. இதே மாதிரி நீங்கள் மார்க் பண்ணி தைங்க, ரொம்ப அழகாக இருக்கும். உங்களை விட பெஸ்ட்டு டெய்லர் யாரும் இல்லைன்னு எல்லோரும் சொல்லுவாங்க. நீங்கள் கஸ்டமரை தேடி போவேன்னா, நீங்கள் தைச்சி போடுறத பார்த்துட்டே உங்கள்கிட்ட வந்து நிறைய பேர் வந்து ப்ளவுஸ் கொடுப்பாங்க. எனக்கும் தைச்சி கொடுங்களேன் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. நமக்கு நம்ம தைச்சி போட்டுக்கிறதே நமக்கு பெரிய சந்தோஷமாக இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லா அளவும் நமக்கு கரெக்டாக வந்துருச்சு. இந்த மாதிரி மார்க் பண்ணி போடுங்க. இப்போ நேர் கட்டிங்க்கும் கிராஸ் கட்டிங்க்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஒருத்தவங்க அளவு ப்ளவுஸ் கொடுக்குறாங்கன்னா அதை பாருங்கள். இப்போ பாருங்கள், பின் பக்கத்துக்கும் முன் பக்கத்துக்கும் நான் சொல்கிறதான் காட்டுறேன். பின் பக்க அளவு வந்து நேராக இருக்கும், அந்த துணியோட இது வாகு. முன் பக்கம் வந்து கிராஸாக வரும். நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே, பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம்.